வணக்கங்க. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 இது வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்ருந்த ஒரு நிகழ்ச்சின்னே சொல்லலாம். இந்த சீசன் வந்து இப்ப வந்து ஆரம்பிச்சிருச்சு. இதுல வந்து ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோ போட்டுட்டே இருந்தாங்க. அப்படி என்னதான் பண்ண போறாங்க அப்படின்றது பார்க்கறதுக்காக எல்லா பேருமே ரொம்ப ஈகரா வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அதுல எடுத்தோனே விஜய் சேதுபதியோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, செம்ம மாஸா இருந்துச்சுங்க. விஜய் சேதுபதி வந்துட்டு என்ன பண்ண போறாரு அப்படின்றத பார்க்கறதுக்காக எல்லா பேருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். நேத்து அவரு முதல் நாள் வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது, எப்பயும் போல எப்படி அவர் வந்து எதார்த்தமா இருப்பாரோ, அதே மாதிரி தான் அவர் வந்து நேத்து ஹோஸ்ட் பண்ணும்போது எதார்த்தமா தான் பேசினாரு எல்லார்கிட்டயுமே. ரொம்ப ஒரு அலப்பறை இல்லாம, ஆரவாரம் இல்லாம, எல்லாரையுமே வந்துட்டு ஆடியன்ஸையும் கலாய்ச்சுக்கிட்டு, கன்டென்ட்டையும் கலாய்ச்சுக்கிட்டு, அவர் பாட்டுக்கு எப்பயும் போல ஜாலியா பேசுற மாரி தான் மனுஷன் பேசிட்டு இருந்தாரு. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ரவீந்திரன்ல ஆரம்பிச்சு, ஜாக்லீன் வரைக்கும் 18 பேரையும் உள்ள அனுப்பிச்சுட்டு, மனுஷன் அதுக்கப்புறம் தான் வச்சாரு ஒரு ட்விஸ்ட்டு. அதுதான் வந்துட்டு ஆட்டமும் புதுசுன்னு சொல்லியிருப்பாங்க போல. அந்த ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாளே எலிமினேஷன். 24 மணி நேரத்துக்குள்ள பிக் பாஸ் வரலாற்றிலேயே இதுதாங்க முதல் முறையா 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு எலிமினேஷன். அடுத்த நாளே உங்களுக்கு எலிமினேஷன் இருக்கு. அப்படின்னு சொல்லி மனுஷன் வந்து ஒரு குண்ட வேற தூக்கி போட்டு போயிட்டாருங்க. அதன்படி இந்த முதல் எலிமினேஷன்ல யாரு வந்துட்டு உடனடியா இப்பதான் எல்லா பேருமே உள்ள போனாங்க. போன உடனே யாரு வெளில வரப்போறாங்கன்னு தெரியல. அ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த பதிவுல நான் உங்கள சந்திக்கிறேன். நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அ அட்லீஸ்ட் வந்து ஒரு லைக்காவது போட்டுட்டு இந்த வீடியோவ பாருங்க. நன்றி.